டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு உன் உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனக்கு உன் உதவி தேவைப்படுது. ஒரு சுச்சுவேஷனில் யாருக்காச்சும் கால் பண்ணும்போது கேட்போம், எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறது. ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னா எனக்கு உன்னோட உதவி தேவை. இல்லை ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட ஹெல்ப் நம்ம கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். குழந்தைங்க கிட்ட அன்பாயிரு அப்படின்னு சொல்கிறத, குழந்தைங்க கிட்ட அன்பாரு. ஒரு ரூடான பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்கக்கிட்டேயும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் கொஞ்சம் குழந்தைங்க கிட்ட அன்பாரு, அது குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை. ப்ளீஸ் பி கைண்ட் வித் சில்ட்ரன்ஸ். ப்ளீஸ் பி கைண்ட் வித் சில்ட்ரன்ஸ் அப்படின்னா குழந்தைங்க கிட்ட அன்பாக இருக்கணும்னு அர்த்தம். எந்த ஐடியாவுமே இல்லை, எனக்கு இந்த விஷயத்தில் எந்த ஐடியாவுமே இல்லை, இதை பற்றின ஐடியா எனக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறத ஐ ஹாவ் நோ க்ளூ. ஐ ஹாவ் நோ க்ளூ, ஐ ஹாவ் நோ ஐடியா, எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்தது, கொஞ்சம் தூங்கு. கொஞ்சம் தூங்கு. டேக் அ நேப். நேப்னால் அந்த குட்டி தூக்க போடுறதோ 10 minutes 15 minutes அந்த மாதிரி தூங்குவாங்க இல்லையா, அதுதான் நேப்னு சொல்லுவோம். டேக் அ நேப் அப்படின்னா கொஞ்சம் தூங்கு, கொஞ்சம் குட்டி தூக்கம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் டேக் அ நேப் அப்படின்னு சொல்லுவோம். 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தருக்கு புரியல. அந்த டைமில் நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீ என்ன சொல்கிறேன்னே எனக்கு புரியல, நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அந்த மாதிரி கேட்குறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே அப்படின்னா புரியலை. நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியுது, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, அந்த மாதிரி சொல்கிறத ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே. புரியல அப்படின்னா நாட் யூஸ் பண்ணிக்கணும். டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். புரியுது அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கணும். 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷனை நம்ம கண்டிப்பாக மாற்றவே முடியாது. ஒரு ஆக்ஷனை நம்மளால் அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதை சொல்லுவோம், நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது, எது இருக்கோ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வி கேன் சேஞ்ச் நத்திங். நத்திங் அப்படின்னா எதையும் மாற்ற முடியாது. வி கேன் சேஞ்ச் நத்திங் அப்படின்னா நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது. அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? பொறுமையாக இரு. பொறுமையாக இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுத்து போங்க அப்படிலாம் சொல்கிறத நம்ம இங்கிலீஷில் ஹாவ் பேஷன்ஸ். ஹாவ் பேஷன்ஸ். பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமைன்னு சொல்லுவாங்க. நிதானம், பொறுமை, அந்த மாதிரி மீனிங் தான் பேஷன்ஸ். ஹாவ் பேஷன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இரு, பொறுமை தேவை அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு காஃபி வேணுமா இல்லை டீ வேணுமா? யாராச்சும் ஒரு கெஸ்ட் வராங்க வீட்டுக்கு, அவங்கக்கிட்ட நம்ம உங்களுக்கு காஃபி வேணுமா இல்லை டீ வேணுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்? would you like some coffee அப்படின்னு கேட்கலாம். இது டீ வேணுமான்னு கேட்குறது would you like some tea அப்படின்னு கேட்கலாம். அவனை கோபப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. என்னை கோவப்படுத்தாதே அப்படிங்கிறத டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. அவனை கோவப்படுத்தாத அப்படிங்கிறது டோன்ட் மேக் ஹிம் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.